என்ன ரெண்டு பேரும் சீக்கிரமே வந்துட்டீங்க? அம்மா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, மறந்துட்டியா? தெரியும், ஞாயிற்றுக்கிழமை தான். அதுக்கு என்ன இப்போ? ஏம்மா இப்படி பண்ற? பாரு, பக்கத்து வீட்டுல வாசம் கம கமன்னு வருது. நம்ம வீட்டுல தான் ஒண்ணுமே செய்யறதில்ல. உங்க அப்பா கொடுக்குற காசு செலவுக்கே பத்த மாட்டேங்குது. இதுல எங்க கறி எடுக்க? சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. எங்களுக்கு எதுவும் வேண்டாம். அம்மா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம்மா, நாங்க போய் விளையாடுறோம். பாவம் பிள்ளைங்க, எவ்வளோ ஏக்கமா போகுது. அதுங்களுக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன பண்றது, கையில காசு வேற இல்ல. ஏக்கா, கறி கடைக்கு போறேன், நீ வரையா? கறி வாங்கி என் பிள்ளைகளுக்கு பிடிச்ச பிரியாணி செய்யணும் ஆசை. ஆனா கையில காசு இல்லையே, என்ன பண்றது? ஏக்கோ, இதுதான் பிரச்சனையா? கவலை விடு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பிரியாணி சாப்பிட போறோம். என்னடி சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. ஆமா கோய், இன்னைக்கு நீ, நானும், சின்ன பொண்ணு, வயசு, வசந்தி எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல சமைக்க போறோம். ஒன்னா சாப்பிட போறோம். ஏக்கா, அப்புறம் நீ காசை பத்தி கவலைப்பட வேண்டாம். காசு நாங்க போட்டுக்கிறோம். நீ உங்ககிட்ட காசு இருக்கும்போது தந்தா போதும், சரியா? இப்ப தாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, சின்ன பொண்ணு எங்க? ஏக்கா, அவ மாமியார் ஏமாத்திட்டு வர வேண்டாம்மா, சீக்கிரம் வந்துருவா. அப்புறம் வரும்போது கோழி அவளே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிறா. பைசா மட்டும் கொடுத்தா போதுங்கக்கா. பாரு, கிளவி நடு வீட்லயே கொண்டிருக்குது. எப்படியாச்சும் இதுக்கு நடிச்சு பணத்தை வாங்கிட்டு போகணும். எத்தே எத்தே மருமோளே, என்ன எத்தே அடிக்குது, அத்தே அடிக்குது. என்னடி, என்ன சொல்ற? என்ன அடிக்குது? ஏத்தே, காய்ச்சல் ரொம்ப பயங்கரமா அடிக்குது அத்தே. குளிருதுங்க அத்தே. என்னது, காய்ச்சல் அடிக்குதா? காலேஜ் நடத்திட்டு இருந்த, அதுக்குள்ள எப்படி காய்ச்சல் அடிக்குது? ஏத்தே, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இப்ப ஏதோ புதுசா வைரஸ் காய்ச்சல் பரவுதாமா. அது எப்படி வருது, எங்கிருந்து வருதுன்னே தெரியலங்க அத்தே. உயிருக்கே ரொம்ப ஆபத்தா போய் முடிஞ்சுன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுங்க அத்தே? அதுவும் வேகமா பரவுமாமா. ஐயோ, என்னடி சொல்ற, நிஜமாவா? ஆமாங்க அத்தே, நிஜமா தான். நீங்க வேணும்னா தொட்டு பாருங்களேன், காய்ச்சல் எப்படி அடிக்குதுன்னு. ஐயோ வேண்டாண்டி, நான் தொடல. நீ முதல்ல போய் ஹாஸ்டல்ல பாரு. போ போ, இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்காத, சீக்கிரம் போ. ஏதே, செலவுக்கு பணம் வேணும். பணம் தானே வேணும், இரு தரேன், வாங்கிட்டு போ. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம். எப்படியோ கிளவி ஏமாத்தி பணத்தை பிடிங்கியாச்சு. இனி நம்ம வேலையை பார்ப்போம். மறந்தே போயிட்டேன் பாரு, கோழி வேற வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி, கடைக்கு போவோம். கோழி, யார் கோழியோ அனாதையா ரோட்ல தெரியுது. இதை விடக்கூடாது, அமுக்கிடுவோம். இந்த கோழி கடையில வாங்கின கோழியாவே இருக்கட்டும், காசை மட்டும் வாங்கிக்குவோம். எப்படி ஐடியா? என்னக்கா, கோழி வாங்கிட்டு வரேன்னு சொன்னவள ஆளவே காணோம். எங்க போய் தொலைஞ்சல தெரியல. நான் அதான் முதலே சொன்னேன், வேண்டாம் வேண்டாம், நம்மளே வாங்கிக்கலான்னு. யார் கேக்குறீங்க? அவளை நம்பி கொடுத்தா இப்படித்தான் ஆகும். அதோ சின்ன பொண்ணே வந்துட்டா. சின்ன பொண்ணு, ஒரு கோழி வாங்கறதுக்கு எவ்வளவு நேரமா? ஜக்கோய், கடையில வந்து பாருங்க எவ்வளவு கூட்டன்னு. எனக்கு தெரிஞ்ச பையன் அந்த கடையில் இருக்கான், அதனால சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லாட்டி வரக்கு சாயந்தரம் ஆகும். சின்ன பொண்ணுனா சும்மாவா? பாரு, உசுரோடவே கோழியை பிடிச்சிட்டு வந்திருக்கா. ராணி கோய், எனக்கு என்ன இவன் மேல சந்தேகமா இருக்கு. இவ கோழி கையில வச்சிருக்கிறது பார்த்தா வளர்ப்பு கோழியோட தெரியுது. வீட்டுல வளர்த்து கோழிய எங்கேயோ திருட்டு வந்திருக்கா. நல்லா விசாரிச்சு பாருங்க. அடி பாவிகளா, நம்மள குழி வெட்டவே சுத்தி கோந்திருக்கமா இருக்குது. சீக்கிரம் இந்த கோழி வெட்ட சொல்லுவோம், இல்லாட்டி மாட்டிக்குவோம். வயசு சின்ன பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ முதல்ல கம்முனு. இந்த கோழியை கொண்டு போய் கடையிலே கொடுத்துறேன். எனக்கு பிரியாணி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். உங்க சகவாசமே எனக்கு ஆகாது. எல்லாரும் என் மேல வீண் படையத்தான் போட பாக்குறீங்க. நல்லவங்களுக்கே காலம் இல்ல. நான் வரேன். அடி பாவிகளா, ஒரு பேச்சு கடையில ஓடி கொடுக்குறேன்னு சொல்றேன். எவ்வளாச்சும் நினைச்சிட்டு போன்னு சொல்றலாம் பாரு. புடிச்சு பிள்ளையார் கிடக்க கோந்திருக்காளுங்க. திணி மூட்டைங்க, திணி மூட்டைங்க. ஐயோ சின்ன பொண்ணு, போகாத சின்ன பொண்ணு, இல்ல சின்ன பொண்ணு, கோழி கொண்டு வா, சீக்கிரம் வெட்டுவோம். சரோக்கா, நீ அவதே நம்பினியே, அதே எனக்கு போதும். இந்த கோழியை புடி, சீக்கிரம் வெட்டு முதல்ல. இந்த நாய் முடியே சரியில்லை. நம்ம சொன்னா யார் கேக்குறா? இவ இந்த கோழி எங்க ஆட்டை போட்டு வந்தாலோ தெரியல. கடைசியில எல்லாரும் மாட்ட போறோம். வயசு என்னாச்சு உனக்கு? வாய் ஒரு பக்கமா எடுத்துக்கிச்சு. அடியே, வாய் வச்சுட்டு கம்முன்று. என் கோவத்தை கிளறாத, அப்புறம் உன்னையும் பிரியாணி போட்டுரும் பாத்துக்கோ. அடி பாவி, இந்த குலக்கத்திரிக்கா என்ன வேணாலும் செய்வா. எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருப்போம். அடியே சின்ன பொண்ணு, எதுக்கிட்டே அவளை வம்பிழுத்துட்டு இருக்க? இந்தா, இந்த கோழிக்கு மசாலா தொடைய வை, அப்பதான் பிரியாணி ருசியா இருக்கும். நல்ல வாசனை வருதுக்கா. இப்பவே பிரியாணி போட்டு சாப்பிடணும் போல் இருக்குது. சின்ன பொண்ணு, அவசரப்படாத, பொறுமை பொறுமை, கறி நல்லா வேகட்டும். வாயை பாரு எப்படி பொழந்து பார்த்துட்டு இருக்காரு. கறியே பார்த்ததுல போல இருக்குது, பாவம். சரோக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் ரெடி ஆயிரும். உன் பிள்ளைகளாம் வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்கடி. பிரியாணி வாசத்தை மோப் முடிச்சு வந்துருவாளுங்க. சாப்பிட்டுங்க பிள்ளைங்க, சாப்பிட்ற வயசுல நல்லா சாப்பிட்டுட்டோம். வசந்தி, இப்ப தம் போடலாமா? போட்டலாம்க்கா. என்னக்கா சொல்றீங்க? தம்மா? எனக்கு ஒண்ணு கொடுங்களே. சரி, எனக்கு இருக்கு பிள்ளையா இருக்கா. தம்மு வேணுமா? தம்மு வாய பழடி.
கோழி கடை கொண்டு வாயில போடுறேன். அக்கா, சின்ன பொண்ணோட பெரிய தமாசா இருக்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் போய் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவோம். எம் 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 எம். ஏன் சின்ன பொண்ணு, நாங்களே இலையில சாப்பிட்றோம், நீ மட்டும் ஏன் தட்டில் சாப்பிட்ற? யம் 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 யம். எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க. எம் 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 எம். ஐயோ, என் கோழி காணுமே. இங்கதான் பிரியாணி வாசம் அடிக்குது. எவடியாவ? என் கோழி ஆட்டை போட்டது வெள்ளை கலர் கோழி, சும்மா விட மாட்டேன். கோழிக்காரி வந்துட்டாக்கா, நான் அப்பவே சொல்லல இவ ஆட்டையை போட்டு வந்துட்டானு. யாரும் நம்பல. இப்ப பாருங்க, வெள்ளை கலர் கோழியாமா. எவடியாவ என் கோழியை திருடுனது? இது உங்க கோழி இல்ல, சின்ன பொண்ணு காசு கொடுத்து கடையில் வாங்கிட்டு வந்த கோழி. பின்னாடி தான் தோலை உரிச்சோம். வேணா போய் பார்த்துக்கங்க, போங்க. அடி பாவி, எல்லாத்தையும் உலகி கொட்டிட்டா. இந்த கோழிக்காரி நம்மள கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். மம்மி மம்மி, அந்த கண்ணாடி போட்ட ஆண்டி தான் நம்ம கோழி திருடினாங்க, நான் பார்த்தேன். எஸ்கேப். இல்லடி, ஓடாத. என் கோழி காசை கொடுத்துட்டு போ முதல்ல. எல்லாரும் சேர்ந்தனே என் கோழி திருடினீங்க. இப்போ என் கோழிக்கு காசை கொடுங்க, டபுள் மடங்கா கொடுக்கணும். இல்லாட்டி அவ்வளோதான், போலீஸ் ஸ்டேஷன் போவேன், உங்க எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுவேன்.